நாங்க ஒரு மாற்றத்துக்கான ஆட்சியை கொடுக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லி கட்சி ஆரம்பிச்சு நீங்க முதல் தொகுதியுமே வேட்பாளரை நிறுத்தணும்னு சொல்லிருக்கீங்க. இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல திடீர்னு என்டிஏ கூட கூட்டணி பேசுறோம், உங்களோட நிலைப்பாடு அடுத்தது மாறுது, ஏதாவது அரசியல் அழுத்தம் காரணமா? இது அரசியல் அழுத்தம் இல்லைங்க. நம்ம மக்களுக்கு அதான் நான் சொல்றேன், மக்களுக்கு தான் நம்ம சேவை செய்யறதுக்கு தான் அரசியல் வந்திருக்கோம். இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நான் 2014 பிஜேபியில தான் இருந்தேன். பிஜேபியில இருந்து நம்ம அது கூட நான் தொழிலும் பண்ணிட்டு இருந்தனால என்னால முழுமையா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் புதுச்சேரி வந்தப்ப நான் ஃபர்ஸ்ட் பிஜேபியில எம்எல்ஏ தான் சீட் தான் கேட்டிருக்கேன். நீங்க இதே பிரஸ் தான் நீங்க கேட்டீங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க, பிஜேபி நிக்க போறீங்கன்னா கேட்டீங்க. நான் சொன்னேன், ஆமா நான் பிஜேபி சீட்டு கேட்டிருக்கேன்னு சொன்னேன். 6 மாசமா தாமதமாச்சு. நான் இன்னமும் சொல்றேன், எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, உரிய இது கிடைக்கலன்னு தான் சொல்லி நான் கட்சி ஆரம்பிக்கிறோம். கட்சி ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பிச்சு ஒரே மாசத்துல இந்த நம்ம வளர்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க கூட கூட்டணி வரணும்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய கூட்டணி போகணும்னு நினைக்கிறோம். இந்த கூட்டணிங்கிறது ஏன்னா நம்ம ஏன்னா புது கட்சி உடனே நம்ம படத்துல ஒரே பாட்டுல பணக்காரனால படத்துல தான் நடக்க முடியும். ஒரு கட்சிங்கிற போது ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு வேணும். எங்களுக்கு இப்பதான் கட்டமைப்பு ஒண்ணு அமைஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்ல இருந்தா தான் நம்ம தாவைக்கு கூட ஏன் நாங்க பேசிட்டு இருக்கோம்னா அவருக்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்கு, அவர் ஃபேன் பேஸ் இருக்கு. எல்லாத்தையும் நாங்க வச்சு கலந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னைக்கு இது ஒரு நாள் கூத்து இல்ல, நம்ம இது நிறைய நாள் கொண்டு போகணும். கட்சியை கட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்தணும். அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கவங்களோட நம்ம சேர்ந்துதான் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமே தவிர தனி நபரா நம்ம ஒரு தனி கட்சியா வந்தாலும் நான் ஒண்ணும் இல்ல, நான் மெஜாரிட்டி 16 சீட்டு ஜெயிச்சு நான் மெஜாரிட்டிலே இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாலும் எனக்கு ஃபண்டிங் வரல, நான் என்ன பண்ண போறேன்? நீங்க ஒரு ஒன்றிய அரசால மிரட்டப்பட்டு என்டிஏ கூட்டணியில இன்க்ளூட் பண்ணிட்டாங்க உங்களை, அதனால உங்களுக்கு நீ வரும் தேர்தலில் இந்தியா அலைன்ஸ்ல தான் போட்டியிட போறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் மிரட்டல் நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்க பண்ற தொழிலா இருக்கட்டும், நாங்க வளர்ந்த விதமா இருக்கட்டும், எங்க மிரட்டெல்லாம் சின்ன வயசுல இருந்து என்னை கடத்திடுவேன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க செய்யற தொழில எங்க அப்பா கொலை மிரட்டல் எடுத்து நீங்க இந்த தொழில வரக்கூடாதுன்னு சொல்லி எங்க மிரட்டிருக்காங்க. நாங்க இந்த மிரட்டல் ஊட்டெல்லாம் நாங்க பயந்து இன்னைக்கு நாங்க தொழில் பண்ணல. அது போக நாங்க சந்திக்காத கேஸ் இல்ல, நாங்க சந்திக்காத கோர்ட் இல்ல. நாங்க எங்களுக்கு என்ன அரசாங்கம் ஜெயலலிதா அந்த அம்மையாரா இருக்கட்டும், எங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, நாங்க எல்லாமே சண்டை, எங்களைய போய் பயமுறுத்தியோ எங்களை மிரட்டியோ எதுவும் சாதிக்க முடியும். இன்னொன்னு இன்னைக்கு இது டெமோக்ரஸி நேஷன்ல போய் யாரும் மிரட்ட முடியாதுங்க. அவங்களுக்கு கூட்டணிக்கு எது நம்ம மக்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம போய் நம்ம எண்ணங்கள் புதுசா ஒரு நியூட்ரலான ஒரு புது ஆட்சி கொடுக்கணும், புதுசா எந்த ஒரு பேக்கேஜ் இல்லாத ஒரு புதுசா ஆட்சி கொடுக்கணும் தான் நமக்கு ஆசை. அப்படி இருக்கும் போது அதனாலதான் நம்ம தாவேக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் தாவேக்கால ஒரு உரிய ஸ்ட்ராங்கான ஒரு கான்கிரீட்டான ஆன்சர் வரல. அப்படி ஆன்சர் வராம நம்மளும் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியும்? ஏன்னா நம்ம அடுத்தது நோக்கி போகணும். நம்மளுக்கு சில கட்டமைப்பு வேணும்.